வாசிப்போம். மத்திய 8வது அதிகாரத்திலிருந்து 5:13 வரை. இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டார். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சுஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரயோஜனமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவேன் என்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான். என் வேலைக்காரனை இதை செய்யேன் என்றால் செய்கிறான் என்றான். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்கிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு பந்தியில் இருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுள் என்றார். அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சுஸ்தமானான். இப்படி என்னன்னு கேட்டால், 100க்கு அந்த இயேசு அந்த நாட்டுக்கு வந்திருக்கிறாரு. வந்தபோது 100க்கு அதிபதி இயேசுவை பார்த்து பணிந்து கொள்கிறார். ஏன்னு கேட்டால், அவர் வேலைக்காரன் இருக்கிற சுகமாய உடம்புக்கு முடியாதபடியாக இருந்ததுனால ஆண்டவரை வேலைக்காரனுக்கு திமிர்வாதன்னா கொடிய வேதனைப்படுகிறான், அவரை ஆண்டவரை பணிந்து கொண்டான். அதற்கு இயேசு அவனை நான் அவனை சுகமாக்கிறேங்கிறான். அதான் சொல்கிறாரு, நீங்கள் சுகமாக்க வேண்டாம், ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சுஸ்தமாவான் என்று விசுவாசத்தோடு கேட்குறான். அப்போது அவர் இயேசு அவர் மனசை பார்க்குறாரு. இப்போது நம்ம என்னை ஊழியக்காரன் வந்தால் சுகமாக்கணும் தொடர்ந்து வைக்க நினைப்பாங்க. ஆனால் தூரத்திலிருந்து வார்த்தைகளை கேட்டு சுகமாக்குறது அவருடைய விசுவாசம் அதிகமாக இருக்குது. அதனால் 100க்கு அதிபதி இயேசுவிடம் கேட்டுக்கொண்டார், ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சுஸ்தமாவான் என்று. அதற்கு அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாக இருந்தும் நான் கீழ்ப்பட்டவராக சேவர்களும் உண்டு. எனக்கு வேலை செய்கிறவர் மற்றவர்களும் 2 இருக்கிறார்கள். ஒருவன் வா என்றால் வருகிறான், போ என்றால் போகிறான், இதை செய் என்றால் செய்கிறான் என்று இயேசுவிடம் அவன் பேசுகிறார். என்னுடைய வேலை செய்கிறவங்க எனக்கு வார்த்தையை கேட்டு இந்த வார்த்தையை கீழ்ப்படுத்தி இந்த வார்த்தையை எனக்காக செய்கிறாங்க. அவங்களுக்கு நான் இந்த கடமையை நான் செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது, அப்போ இயேசு அதை பார்த்து எவ்வளோ ஒரு ஆச்சரியப்பட்டு அந்த பின்னாடி வந்த இஸ்ரேல் மக்கள்கிட்ட சொல்கிறாரு. அவர் சொல்கிறாரு, நான் இப்படிப்பட்ட இதை கேட்குறாரு. இயேசு கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் வருகிறவர்களுக்கு பின்தொடர்கிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலுக்கு இப்படிப்பட்ட விசுவாசம் நான் காணவில்லை என்று ஆச்சரியப்படுறாரு. அவர் கூட வந்தவர் கூட இந்த மாதிரி விசுவாசம் இல்லை. அப்போ இவங்களுக்குள்ள இந்த விசுவாசம் இருக்குது. அப்போ எவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருக்குன்னு இயேசு சொல்கிறாரு. அப்புறம் ராஜ்யத்தின் புத்திரராக பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரசித்தது என்றார். அந்த நாளிலேயே அவன் வேலைக்காரன் சுஸ்தமானான். ஒரு வார்த்தை தான், அந்த வார்த்தையின்படி நீ போகலாம், உன் வேலைக்காரன் சுஸ்தமானான் என்று ஒரே வார்த்தை தான் சொல்லிட்டார். அந்த நாளிலேயே அவன் வேலைக்காரன் சுஸ்தமாயிட்டார். இதுலேருந்து நம்ம என்ன பார்க்குறோம்? நம்ம விசுவாசத்தை நம்மளுக்கு உறுதியாக இருக்கணும். மனசில் வைக்கிற நம்பிக்கை, கடவுள் மேலே வச்சிருக்க விசுவாசம் உறுதியும் இறுதியாக இருந்தால் எந்த வியாதியும் குணமாகும். நம்ம இப்போ வரோம், ஆலயத்துக்கு வரோம், சோகம் பண்ணுறோம், சோகமாகணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் சோகமாயிருந்து போயிடும். அது விசுவாசம் இல்லை. அது பின்னாடி சோமாக்கிற விசுவாசம்னா நம்ம கண்ணீரோடு தேவனுடைய பாதத்தில் காத்திருக்கணும், நெடுநாளாக காத்திருக்கணும். அப்போ தான் அதுக்கு ஒரு விடுதலை கிடைக்கணும். சீக்கிரமாக அவர் ஒரு வார்த்தைனா 2 வார்த்தை, சுத்தமான இந்த 2 வார்த்தை தான். நம்ம வளவனம் பேச வேண்டிய அவசியமும் இல்லை. ஆண்டவனை கேட்குற வார்த்தைகள்லாம் நம்மளுடைய இதயத்தில் இருக்கிற ஒவ்வொரு அடிப்படையில் வர ஒரே சத்தியமான வார்த்தை தான். அவரை விசுவாசமாக நம்ம மேற்கொண்டால் எதையும் சாதிக்கலாம், எதையும் பிடிக்கலாம். நம்மளாம் ஏங்கட்டா சுகமளிக்கிற வல்லன் அவர்கிட்ட மட்டும்தான் இருக்குது. ஏங்கட்டா அவர் வலிகிற ரத்தம், தண்ணீர், உடம்புல உள்ள பலன், எலும்பு, சதைகள் அனைத்திலும் ஒரு வல்லமை.
அதை ஈட்டி வச்சு குத்தும் போது கூட அந்த ரத்தம் பாய்ஞ்சு அவன் ரசிக்கப்பட்டான். அப்போ அதில் ஒரு வல்லமை இருக்குது. அப்போ அவருக்குள்ள வல்லமை சொன்ன வார்த்தை ஒன்று அந்த யாருக்காரன் சொந்தமாயிடும். அடுத்து மத்தியில் பேதுரு மாமி அடுத்தது 14-17 வாசிங்க. இயேசு பேதுருவின் வீட்டில் வந்து அவன் மாமி சுரமாய் கிடக்கிறதை கண்டார். அவர் அவள் கையை தொட்டவுடனே சுரம் அவளை நீங்கிற்று. அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தார். இயேசு பேதுரு வீட்டுக்கு அங்கே சுகமாக்கி பின்னாடி இயேசு வீட்டுக்கு பேதுருக்குலாம் ஒரு ஃப்ரெண்டு இயேசு அவங்களாம் ஒரு சகோதரம் போல. எப்போதுமே பேதுரு வீட்டுக்கு போக அந்த அவருடைய மாமி எல்லாருக்குமே ஒரு பணிவிடை செய்கிற ஒரு சகோதரி. அன்று அவனுக்கு சுனமாக இருந்ததை அவர் கண்டு உடனே என்ன செய்கிறான், அவருடைய கரத்தை இயேசு தொட்டார். தொட்ட உடனே சுரம் அகன்று எழுந்து தொட்டதான் அந்த நல்ல பட்டே அவர் சுகமாகிடுது. உடனே எழுந்து எல்லாரும் பணிவிடை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. நம்மளாம் என்ன செய்வோம், ஆத்திர ஊசியை போடுறோம், படுத்துக்கிறோம். ஒரு வாரம் 10 நாள் ஒரு மாதம் ஆகும் எப்படி வேலை செய்யணும், எல்லாருக்கும் செய்யணும். தலை வலிக்குது, கால் வலிக்குது, என்னால் முடியலை, ஊசி போட்டேன், மயக்கமாக இருக்கணும். ஆனால் தொட்டவுடன் அவன் இருந்தான், எல்லாருக்கும் பணிவிடை செய்தான். அவ்வளோ ஒரு வல்லமே ஆண்டவரை நம்பி இருக்கிற விசுவாசம் அவளுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தது. மத்தியில் 9-20 வருஷம் 12 வருடம் வாழ்க்கை. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, நான் அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டார். இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே, திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானார். பாருங்க, பேதுரு இது இயேசு கிறிஸ்து அந்த ஆலயத்துக்கு வர்றப்ப அந்த மக்களுக்கெல்லாம் போதிச்சு வர்றப்ப இந்த 12 வருடங்களாக பெரும்பாடு ஸ்திரீ ரொம்ப வியாதியாக பெண்ணுக்கு தெரியும் உடல் போக்கு ஒவ்வொரு காலத்தில் எவ்வளோ செலவு பண்ணி அந்த நோய்கள் தீராதபடி சொத்து பணம் எல்லாத்தையும் செலவழிச்சு அந்த வியாதி தீரவே இல்லை அவளுக்கு. அவள் உடம்புல நம்மளுக்கே கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருந்தால் உடல் சோர்வு ஒரு நாட்டம் எடுக்கும். அப்போ 12 வருடங்களாக அந்த ஸ்திரீ இப்படி இருந்தால் உடம்புல எவ்வளவு நாற்றம் எடுக்கணும், துரு நாற்றம் எடுத்துரும். அப்போ யாருமே அவங்க பக்கத்தில் யாருமே போக மாட்டாங்க. ஆனால் அப்படி வேதனையோடு இருக்கப்ப இயேசுவை கேள்விப்பட்டு இந்த சகோதரி ஓடி போகிறாங்க. போய் எப்படி ஆகினும் ஆண்டோடைய வாசகங்களை நம்ம தொடரணும், தொட்டால் நம்ம சுகம் கிடைக்கணும். உள்ளத்தில் விசுவாசத்தை எழுப்பியிருக்கார். இவ்வளவு செஞ்சு நம்மளுக்கு ஒரு பலனும் இல்லை, இவரை தொட்டால் நம்ம சுகமாகும், ஒரு வல்லமே அவளுக்குள்ள கிளம்பியது. போய் அந்த கூட்டத்தில் இயேசுவின் வாசகத்தை தொட்ட உடனே அவருக்குள்ள ஒரு வல்லமை கிளம்புனது அவரும் உணர்ந்து பயந்து நிற்கிறார். ஆனாலும் அந்த கூட்டத்தில் அவர் சொல்கிறாரு, என் வாசகங்களை யார் தொட்டான்னு கேட்குறாரு. அப்போ எல்லாம் கூடி கோயில் அவ்வளவு இருக்கிற கூட்டத்தில் அப்போ நாங்கள் இல்லைன்னு எல்லாத்துலேயும் கைவிடுக்கிறாங்க. அப்போ இருந்தாலும் இந்த சகோதரி நம்ம நிற்கிறது தவறு, அவன் பாதத்தில் நம்ம விழணும் சொல்லிட்டு இயேசுவின் பாதத்தில் போய் விழுந்துடுறார். என்னை ஆசீர்வதிங்க அப்படின்னு. உடனே அந்த விசுவாசம் பார்த்தோன்னா உங்கள் விசுவாசம் உன்னை ரசித்தது. அந்த நொடி பொழுதுலேயே அவளுக்குள்ள வல்லமை இறங்கி அந்த செகண்டே சோமானான். நல்லா சோமாய நன்றி சொல்லி அவர் வழி நடத்தினான். அப்போ நம்ம என்ன செய்யணும், உடம்பு முடியாமையே இருந்தாலுமே, இப்படிப்பட்ட ஒரு வியாதிகள் இருந்தாலுமே கடவுளிடம் நம்ம மன்றாடி கேட்கணும். கேட்குற முறையில் கேட்டால் எல்லாமே கிடைக்கும். எல்லாம் ஏனோ தானம் வந்துட்டு நம்ம போகிறது ஒரு போக்கு இல்லை, இது ஒன்றும் பொழுதுபோக்கு கிடையாது. நம்ம விசுவாசம் அவர் மேலே இருக்குது, அவர் மேலே வச்ச விசுவாசம் நமக்குள்ளே இருக்குது. ஆனால் சுகமளிக்கிற ஒரு வல்லமை தன்னை வருடங்களாக எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் இருக்காங்க, ஆனாலும் அது வெளிப்படையாக வராமல் இருக்காங்க. வந்தால் சுகமாகும். எவ்வளோ நம்ம சாட்சிகளை பார்க்கணும். அதே மாதிரி இதை படிக்கிற நம்ம கேட்குற நம்மளும் நம்ம குடும்பத்திலேயே சொந்தம் பந்தத்தில் யாருக்கு இப்படிப்பட்ட வியாதி இருந்தாலும் கட்ட மேலே பாரத்தில் வச்சு நம்ம ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணுனா அவள் தீரும். எந்த பைசா செலவழிக்காதபடி ஏழாமல் கொடுக்குற அவருடைய வியாதியோட ஆசீர்வாதம் எல்லாருக்கும் சுகமாகும். அந்த நம்பிக்கை நம்ம மனசில் வைத்துக்கணும். லூக்கா 13:15 18 வருடமாக இருந்தது. 13, 11, 17. அப்பொழுது
18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இயேசு ஓய்வு நாளிலே சுஸ்தமாக்கினபடியால் ஜெப ஆலய தலைவன் கோபமடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்கிறதற்கு 6 நாள் உண்டே, அந்த நாட்களிலே நீங்கள் வந்து சுஸ்தமாக்கிக் கொள்ளுங்கள், ஓய்வு நாளிலே அப்படி செய்யலாகாது என்றான். கர்த்தர் அவனுக்கு பிரயோஜனமாக, மாயக்காரனே, உங்களில் எவனும் ஓய்வு நாளில் தன் எருதையாவது தன் கழுதையாவது தொழுவத்தில் இருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறது இல்லையா? இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமார்த்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார். அவர் அப்படி சொன்ன போது அவரை விரோதித்திருந்த அனைவரும் வெட்கப்பட்டார்கள். ஜனங்கள் எல்லாரும் அவரால் செய்யப்பட்ட சகல மகிமையான செயல்களை குறித்து சந்தோஷப்பட்டார்கள். பாருங்க, 18 வருடமாக இருந்த ஒரு கூனி தேவாலயத்திலேயே இருந்தான். அந்த 18 வருடம்னா அதுக்கு முன்னாடி எவ்வளோ வயசில் குறைந்த வயசுலாம் இருந்திருப்பாங்க. அப்போ அந்த பாவ கட்டுற சாபங்கள் அவங்களுக்குள்ளே இறங்கி அந்த ஆலயத்து மாசிலேயே உட்காந்துருக்கா. எந்திரிக்க முடியாமல், நடக்க முடியாமல், ஒன்றும் செய்ய முடியாது. எவ்வளோ வேதனை மனசில் எல்லாரும் போகும்போது வரும்போது இவங்களுக்கு எவ்வளோ ஒரு ஆசையாக இருக்கும். நம்மளுக்கு நடக்க முடியலையே, போக முடியலையே, வர முடியலையே, எவ்வளோ வேதனையாக இருக்கும். அந்த அம்மா இப்போ 18 வருடம்னா இவ்வளோ வயதாயிருக்கும். அப்போ இருந்து வேதனைப்படுறாங்க. அப்போ அந்த நேரம் தானே இயேசு அந்த ஆலயத்துக்கு வருகிறார். வந்தபோது யார் சொல்லுவாங்கள்ல, நம்மளுக்கு ஒரு நல்ல நேரம் வந்தால் தான் நல்ல வழி திறக்கணும்னு சொன்ன மாதிரி அவளுக்கு அன்னைக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதம் கிடச்சிது. எல்லாம் பிரசங்கம் பண்ணி இயேசு வெளியில் வரப்போ இந்த அம்மாவை பார்க்குறாங்க. பார்த்துட்டு அந்த அம்மாவை அழைச்சி அவள் கரத்தை வைக்கிறார். கரத்தை வைத்தவொடனே அவளுக்குள்ள கிரிகள், பிசாஸ்கிரிகள், சாபங்கள் அனைத்தும் மாறி கூனியாக இருந்தாங்க. 18 வருடமாக கூனியாக இருந்த சகோதரி நிமிர்ந்து ஒரு சாட்சியாக நிற்கிறாங்க. அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, அங்கே உள்ள தலைவர், இத்தனை 6 நாளுக்கெல்லாம் வேலை செய்துட்டு நீங்கள் இந்த நாளில் வந்து சொஸ்தமாகல, இதெல்லாம் நல்லதான்ட்டு இயேசுவிடம் போராடினா அப்போ அவர் வந்து சொல்கிறாரு, அப்போ கர்த்தர் கிடைத்தமாக, மாயக்காரனே, உங்கள் எவனாயிலும் ஒரு நாள் ஓய்வு நாளிலே தன் எருதியாவது கழுதையாவது தொழுவத்திலிருந்து அவளுக்கு கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுவது இல்லையா அப்படின்னு கேட்கலாம். அப்போ ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தால் ஒரு வேலையும் செய்யக்கூடாதா? செய்யலாம். பட்னியாக கிடக்க முடியும். அப்போ எருது மாடு இதெல்லாம் கட்டி வைத்தா அது பசியாக போட்டுருக்க முடியுமா? அது கொடுக்க வேண்டிய தண்ணி ஆகான்னு கொடுத்து தானே ஆகணும். அதான் இயேசு கேட்குறாரு, அப்போ நீ கொடுக்க மாட்டியா? அப்போ இப்படி பெரும்பாலும் ஸ்திரீ இத்தனை வருடங்களாக இருந்தால் அது ஞாயிற்றுக்கிழமையில தான் நமக்கு கொடுக்கணும். தேவன் கொடுக்குற அந்த வார்த்தை விட நம்ம சொல்ல முடியும். இதான் அழைக்கிறார், இதான் மூலயமா நான் செய்கிறேன் அந்த சத்தியம். அப்போ அந்த பாவங்கள் அகட்டி அது சொல்கிறாரு, 18 வருடமாக இருந்த மகா கட்டி இருந்த அவிழ்க்கப்பட்ட ஆபிராம் குமாரத்தி, ஆபிராமனுடைய குமாரத்தியான். அவன் அந்த அவிழ்த்துக்க வேண்டிய அவிழ்த்து விட்ட வேண்டிய நிலையில் என்றார். அவர் அப்படியே சொன்னபோது அவரை பிரியத்திரமான அனைவரும் வெட்கப்பட்டார்கள். ஜனங்கள் எல்லோரும் செயல்பட்டு தங்கள் மகிமையை எல்லாம் சந்தோஷப்பட்டார்கள். செய்தி கொடுத்தது அந்த வார்த்தைகளை கேட்டு சந்தோஷப்பட்டாங்க. அவன் சொன்னவன் வெட்கப்பட்டான். கேட்ட மக்கள் அனைவரும் சந்தோஷப்பட்டாங்க. அப்போ எந்த சூழ்நிலை இருந்துட்டு கிடந்தாலும் போய் சோமாக்குதானே இருக்குதா? செய்யலாம். அந்த காரியத்தை செய்ய வேண்டிய காரியத்தை செய்யணும். தப்பான காரியத்தையும் போகக்கூடாது. நல்ல காரியத்துக்கு எந்த நாளாக இருந்தாலும் செய்யணும். நம்ம போகலாம், சோமாக்கலாம், ஒரு வண்ணமையை உருவாக்கலாம். அப்போ அத்தனை 18 வருடமாக இருந்த அந்த வயது அந்த கூனியை தேவன் விடுதலை கொடுத்து ஆசீர்வதித்தார். அதே போல் நம்மளும் வந்து எந்த சூழ்நிலையிலும் அப்படித்தான்னா இருக்கக்கூடாது. நம்ம கர்த்தரை மனசு கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுக்கணும். நம்ம வாரம் 40 நாள் வரைகிறோம். ஆனால் யார் மனசில் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனால் தேவன் அறிவார். அவருக்குள்ள தான் அவர் தான் பேசுகிறார். ஒவ்வொரு காரியத்தையும் பேசுகிறார். என்ன யார் பின்னாடி பேசலாம், முன்னாடி பேசலாம், ஒன்றும் பேசலாம். அவரை பேசவே முடியாது. அது நீதியின் தேவன், நீதியை சரி கட்டுறவர். அவர் நியாயாதிபதியாக இருக்கிறார். சிம்மாசனத்தில் வீட்டு இருக்கிறார். அவருக்குள்ள வல்லமை நம்ம கேட்கும்போது கேளுங்கள் கொடுத்தப்படும் சொல்லியிருக்கிறார். என்னம்மா கேட்டேன் என்னமா பெற்றுக்கொள்வேன்னு சொல்லியிருக்கிறார். அந்த வார்த்தைகளை நம்ம கேட்டுக்கொள்ளணும். அவர் காசோ பணமே கேட்கவே இல்லை. நம்ம இதயத்தை கேட்குறாரு. நம்ம பரிசுத்தமாக இருந்து ஆண்டோடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி மக்களுக்கு செய்ய வேண்டிய முறையில் செய்யணும். அதை கேட்டு சில பேர் வராங்க, சோமாக்கிட்டு உடனே போயிடுறாங்க.
ஒரு நன்றியோட சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, விசுவாசிக்கிறையா உன்னை ரசித்தேன்னு சொல்கிறாரு. அந்த காரணத்துக்கு என் தேவன் எனக்கு சுகம் கொடுத்தார், எனக்கு அற்புதத்தை செய்த 2 வார்த்தை தான் என்னை வந்து நம்ம சாட்சி சொல்லணும். அந்த சாட்சி சொல்கிற மனுஷருக்கு இல்லை, ஆண்டவருக்கு போய் சேரும், இதாவுக்கு போய் சேரும். அதுதான் நல்லது. நம்ம எந்த காரியத்தையும் ஒரு சிறிய காரியம், எனக்கு என்ன தலைவலி வயிற்று வலி எல்லாம் தான் வரும். மனுஷராக இருந்தால் வியாதி இல்லாதவோ மனுஷன் யாருமே இல்லை. கால் வலி முழங்கால் வலி 40 வயது ஆனால எல்லா பாடுகளும் வரும். அதை தினம் கொண்டதுக்கு ஆண்டவரத்தை நேசிக்கணும். அவர் கொடுக்குற வல்லமை, அவர் கொடுத்த பலம், அவர் கொடுத்த ஒவ்வொரு உறுப்புகளும். அப்போ அத்தனை உறுப்புகளையும் அவர் பாதத்தில் வைக்கணும், அவர் கரத்தில் ஒப்பு கொடுக்கணும். நீங்கள் தான் உருவாக்கினீங்க, உருவாக்கின முன்னே நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க. தாயின் கருவில் இருக்கும் முன்னே அவருக்கு நம்ம தேர்ந்தெடுத்தார். உள்ளங்கையில வரங்க பேர் சொல்லி அழைச்சிட்டார். இன்னாருண்டு நான் குறிப்பிட்டு எல்லாம் கிடையாது. இங்கே வார அத்தனை பேருமே ஆண்டவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட மக்கள் தான். ஆனால் யாருமே வரதில்லை, ஏதோ வராங்க போகிறாங்க, அவ்வளோதான். கர்த்தருக்கு நன்றி சொல்ல ஏதோ தேவைக்கு வராங்க, அது முடிச்சோன்னா போயிடுவாங்க, அவ்வளோதான். ஆனால் எல்லாத்தையும் நான் பார்த்தாரா இல்லையா, அது மறைக்கலாமா, அது தப்பு இல்லையா? அதனால் நம்ம ஆண்டவரை எப்போதும் மறுதளிக்கக்கூடாது, மனுஷத்த கோபத்தை ஆண்டவர்கிட்ட காட்டக்கூடாது. எப்பொழுதும் ஜெபம் பண்ணணும். எப்பொழுதும் அவர் அதிகாலையில் தேடும் போது பல வழிகளையும் நம்மளுக்கு திறப்பார். நான் வந்து பெருமைக்காக இதுக்காக சொல்லலை. 3 மணிக்கெலாம் எழுந்திருப்பேன். 3 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு சோத்திரப்படி பண்ணி 3000 சோத்திரப்படி பண்ணுவேன். முழங்காலே இருந்து போடுவேன். முழங்காலே இருந்து சேவம் பண்ணிவிட்டு அடுத்தபடி விண்ணப்பம் எடுப்பேன். அதுக்கு அடுத்தப்பல வசனம் வாசிப்பேன். என்னோட பேசுங்கப்பா நான் கேட்பேன். கேட்டு நானும் அவ்வளோலாம் படிக்கலை. ஆனால் எனக்கு கொடுத்த ஞானத்தை பேசுகிற வார்த்தையும் அவர் கொடுக்குறாரு. நானும் தேடியே போகல, அவர் தேடி வந்து என்னை ஆசீர்வதிக்கிறாரு. நல்லா எனக்கு அற்புதம் செய்கிறாரு. அதெல்லாம் எனக்கு இன்னும் அடுத்த ஒரு விண்ணப்பம் வசனம் 2 ராஜாக்கள் 20:1-6. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக இருந்தான். அப்பொழுது ஆமோஸின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சிவபுறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போயிருந்ததற்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். உன் நாட்களோட 15 வருஷங்களை கூட்டுவேன். உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் இந்த நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பேன் என்று சொல் என்றார். பாருங்க, எசேக்கியா ராஜா வந்து ஒரு ராஜா, ஒரு ஆலயத்தில் ஒரு ஊழியராகவும் நாட்டுக்கு ராஜாவும் இருந்தவர். நல்லா அவர் எந்த கர்த்தருக்கு ஆண்டவருக்குன்னு என்று ஒரு தப்பான காரியங்கள் அதை செய்யவும் இல்லை, பாவம் பண்ணவும் இல்லை. ஆனாலும் அவருக்கு வந்த சோதனைகள், சில ஊழியக்காரர்களுக்கும் சோதனைகள் வரத்தான் செய்யுது. அதனால நம்ம ஊழியர் செய்கிறோமே, ஏன் எனக்கு இந்த வியாதி வரணும்னு கேட்க முடியாது. அது சூழ்நிலைகளும் அதை மாற்றக்கூடிய ஒரு மன்னமே கடவுள் வச்சிருக்காரு. அதே போல் இவருக்கு அவரை கர்த்தருக்கு உண்மையாக இருந்தவருக்கு திடீர்னு ஒரு மரண வியாதி உருவாகிடுச்சு. அப்பயே அந்த வியாதி இருந்திருக்கு. இப்போ வந்து நம்ம பார்க்குறோம், கேன்சர் வியாதிங்கிற அவர் உடம்புலேயே பரவி இருக்குது. ஆனால் தெரியாதபடியே இருக்குது. அது முற்றி போய் அவர் ஒன்றும் செய்யாத அளவுக்கு ஆலயத்துக்கும் போக முடியாமல், ஒரு வேலை செய்யாமல் படுத்த படுக்கையாகவே ஆகிட்டார். இப்படி இருக்கும்போது தான் வேணும்னா அழுதுருக்க போது தான் தீர்க்கதரிசி அனுப்பி சொல்லி நீங்கள் போய் எசேக்கியா பார்த்து உங்கள் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்துங்க, நீங்கள் பிழைக்க மாட்டேன்னு கர்த்தர் சொல்லிடுறான்னு சொல்லவும் அவனுக்கு எவ்வளோ வேதனை இருக்கும். நம்ம இத்தனை வருஷமாக கர்த்தருக்கு ஊழியம் பார்த்தோமே, உண்மையாக இருந்தோமே, எவ்வளோ எனக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, நான் என்ன செய்யணும் அப்படின்ட்டு அவருக்கு உண்மையும் உத்தமும் பரிசுத்தமாக நடந்து எனக்கே இந்த நிலைமை அப்படின்ட்டு அவர் சபிக்கலாம் இல்லை, வருத்தத்தோட மகா வேதனையோடு அழுகிறார். இப்போ ஏசப்பா வந்து இந்த
அவரை குற்றச்சாட்டி பிடிக்க வரும்போது புளியமலை போய் 3 மணி நேரத்துக்கு போய் சிவம் பண்ணுறாரு 3 மணிக்கு. அப்போ பிதாவை நோக்கி வேதனைப்பட்டோட வியாகுலத்தோடு அழுகிறாரு. அழுது ரத்த கண்ணீர் சிந்துறாரு. அந்த வார்த்தையை பிதா அறிகிறார். அந்த வார்த்தைக்கு பதில் கொடுக்குறாரு. அதே போல் இவர் வந்து வியாகுலத்தோடு அழுகிறாங்க, மனவேதனையோடு அழுகிறார். நான் இப்படி இருக்கேனே, ஏன் எனக்கு இந்த பாடுகள், நமக்கு நன்மையை தானே செய்தேன் அப்படின்னு அழுதவுமே அந்த கண்ணீரானதான் இயேசுவின் இதயத்தை தொட்ட உடனே இப்போ நம்ம சகோதரன் நம்ம பிரியமாக தான் இருக்கிறார், அப்போ அவருக்கு நம்ம ஒரு நன்மையை சேர்ந்துட்டு ஏசியா தீர்க்கதரிசி சொல்லிட்டு ஒரு செகண்ட் ஒரு நொடி கூட வெளியில் வரலை. அது முற்றத்தை விட்டு அகண்ட உடனேயே ஒரு தரிசனமாகுது. நீ போய் எஸ்ஐடி ராஜாவை பார்த்து சொல்லு, உன் நாட்கள் உங்களுக்கு சுகமாக இருக்கிற வல்லமே சொல்லி ராசி நண்பன். நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாக எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். உன் நாட்களோடைய 15 வருஷங்களை கூட்டுவேன். உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தம் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தம் சொல்றாரு. சொன்னவனே அவருக்கு சுகம் கிடச்சிட்டு என்ன சொல்கிறான், 3 நாட்களில் தேவனுடைய ஆலயத்துக்கு போவான்னு சொல்கிறாங்க. அது யாருக்கு கிடைக்கும்? இப்போ வந்து இப்போ வியாதியாக இருந்தாலுமே இப்படிப்பட்ட வியாதிகள் இருந்தால் ஊசி போட்டு அது போட்டு இது போட்டு அது கரண்ட் சாக்கு வச்சு அந்த பண்ணி இதை பண்ணினா மக்கள் எவ்வளோ பாடுபடுறாங்க. ஆனால் ஆண்களுடைய பிள்ளைக்கு அவர் ஊழியக்காரருக்கு என்ன அதை கிடச்சிருக்கு, அவரே வார்த்தை தான், அவனை சொசமாக்கிட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி நீ திரும்பியும் அந்த ஆலயத்துக்கு 3 நாளுக்குள்ளே நீ ஆலயத்துக்கு போவான்னு சொல்லியிருக்காங்க. 3 நாள் தேவனுடைய ஆலயத்துக்கு அவர் போய் திரும்பி போய் ஜனத்தின் அதிபதியாக எசேக்கியாவை நோக்கி, தாப்னார் தாவீது தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், கண்ணீரை கண்டேன், இதோ உன்னை குணமாக்குவேன். நான் 3 நாளிலே கர்த்தருடைய ஆலயத்துக்கு நீ போவா என்று கட்டளையிட்டார். அவர் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. ஒன்றுமே இல்லை, உடம்புல எல்லாம் பறந்துருச்சு. நல்லா ஒரு 16 வயது போல் ஆகிட்டார். ஆகிட்டு அந்த ஆலயத்துக்கு போயிட்டார். அப்புறம் சொல்கிறாரு, குணமாக்குவேன், பின்பு உன் நாட்களோட 15 வருஷங்களை கூட்டுவேன், உன்னையும் இந்த நகரத்துக்கு அசிரிய ராஜாவின் கைக்கு தப்பி வைத்து அது நிமித்தம் தாசமாக தாவீது நிமித்தமும் இந்த நகரத்துக்கு ஆதரமாக இருப்பேன் என்று கட்டளையிட்டார். அவர் சொல்லிடுறார். இந்த வார்த்தையை அனைத்தையுமே அவருக்காகவே அவர் விண்ணப்பம் பண்ணதுனால, அவர் பள்ளிகளை கண்டதுனால கர்த்தர் அவர் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம், நல்ல ஒரு சுகம் அளிக்கிற வல்லமை அவர் கொடுத்துருக்கிறார். இப்படியே வந்து எத்தனையோ நம்ம வேதாந்தத்தில் வாசிக்கிறோம். எவ்வளவோ நோயாளிக்கு கர்த்தர் வந்து சுகம் அளிக்கிற வல்லத்தை நம்ம பார்க்குறோம். அவர் நடந்தாலே அந்த நிழல்பட்டு சுகமாக்குற பேதரும் போகும்போதே அவர் கொடுத்த வல்லமை. பேதரும் போவார் இல்லையா, போகும்போதே அவர் நிழல்பட்டே ஒரு சுகமாக்குறாரு. நிழல்பட்டு சுகமாக்குற எத்தனையோ பேர். அதே போல் விசுவாசமாக இருக்கிறவங்க யாரை தொட்டாலும் அது சுகமாவாங்க. ஆனால் சோமான சொல்கிறாங்க, ஏனோ பணம் போகிறோம், சோகம் பண்ணணும் ஏன்னா வரக்கூடாது, அந்த காரியத்துக்கு போகக்கூடாது. நம்மளை அழைக்கிறாங்களா, அழைக்கிறவர் உண்மை உள்ளவர். அந்த உண்மை உள்ள தேவனுக்கு நம்ம உண்மையாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும். இந்த உலகத்தில் எதையும் கட்டி ஆண்டுக்கு நம்ம போகிறதே கிடையாது. கர்த்தருடைய ஊழியம்னா சத்தியமுள்ள ஊழியமாக இருக்கணும், அதில் பயம் உள்ள ஊழியமாக இருக்கணும். ஏனோ தானே போயிட்டு சில இடங்கள்லாம் அப்படி தான் நடக்குது, நம்ம கேள்விப்படுறோம். அந்த மாதிரி இருக்கவே கூடாது. மக்களை ஆத்மாக்களை கொண்டு வரா இருந்தால் அவங்களுக்குள்ள நம்ம அடிப்படையில் நம்மளை தாழ்த்தணும். தாழ்த்தி அவங்க மேலே கரத்தை வைத்து நம்ம ஜெபம் பண்ணணும். அப்படி வல்லமை கொண்டு நம்ம சொல்லணும். அந்த வல்லமைக்கு ஒரு அற்புதத்தை சாட்சியாக கொண்டு நிப்பாட்டணும். நல்லா ஒரு ஆத்மாக்களை கொண்டு வரணும். அது யாருமே செய்கிறாங்க. நம்மளுக்கு நம்ம வேதனையாக தான் இருக்குது, நமக்கு ஒன்றும் சொல்ல முடியல. கர்த்தர் கொடுத்த வார்த்தை. இதே போல் நம்மளும் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவோம், செவிப்போம். ஒவ்வொரு காரியத்திலையும் சேர்ந்துருவார்.